Addition of integers. Integersனா நம்ம என்ன படிச்சோம் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா நம்பர் லைன்ல நம்ம மார்க் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸ்மே இன்டிஜர்னு படிச்சோம். இன்டிஜர்ல என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். இப்போ அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் நம்ம பார்க்குறோம். அடிஷன் அப்படிங்கிறது என்ன? ஏதாவது ரெண்டு நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறது. அப்போ ஏதாவது ஒரு ரெண்டு இன்டிஜர் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜராக எடுக்க போகிறோம். பாருங்கள், +2 +3 ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜர். இந்த ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்கா, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 + 3 அப்படிங்கிறது 5. அப்போ இந்த நம்பர்ஸோட ஆன்சர் என்னது? 5. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுக்க போகிறோம். இது ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜர், இதுவும் பாசிட்டிவ் இன்டீஜர், இதுவும் பாசிட்டிவ் இன்டீஜர். ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து ரெண்டுமே நெகட்டிவ் இன்டீஜராக எடுக்க போகிறோம். இதே நம்பர்ஸே எடுத்துக்கலாம். ஸோ -2வையும் ப்ளஸ் -5வையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். -3 -3ல் -5 ஏதோ எனி நம்பர்ஸு ரெண்டுமே நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். -2 -5 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸையும் தனியாக எழுதி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுமே மைனஸ் நம்பரா, ஸோ மைனஸ் சைனை நம்ம போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் என்னது? -7. ஓகே, அவ்வளோதான். இன்டீஜர்ஸை ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரையும் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஸோ +7 எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்க போகிறோம், -2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணதுன்னா என்னென்னா, ரெண்டு நம்பரையுமே எழுதிக்கணும். இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ இந்த நம்பரை எழுதிக்கணும். ஓகே, இதில் எது ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ இதை எழுதிக்கணும். இப்போ பெரிய நம்பர், இந்த பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ 7 - 2 = 5. இப்போது இந்த பிக்கர் நம்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் இருக்குது, இது மைனஸு. அப்போது இந்த பெரிய நம்பருக்கு முன்னால் என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் இங்கே ஆன்சராக வரும். அப்போ ஆன்சர் என்னது? +5. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், இன்னொரு நம்ம ஒரு நம்பர், இதே நம்பரே நம்ம ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். இப்போது -2 அப்படின்னு இல்லாட்டி -7 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், ஒரு இன்டீஜர். ஓகே, அது கூட ஒரு ப்ளஸ் இன்டீஜர், ஒரு நெகட்டிவ் இன்டீஜரையும் ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் இன்டீஜரையும் எப்படி ஆட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. அப்போது -7ஐயும் +2வையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது என்னது? அதே மாதிரி தான், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்? எது பிக்கர் நம்பர், எது ஸ்மாலர் நம்பர்னு பார்க்கணும். இதில் பிக்கர் நம்பர்ன்றது 7, ஸ்மாலர் நம்பர் என்னது? 2. அப்போ 7 - 2, 7லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 5. இந்த பிக்கர் நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? மைனஸ், இது ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம இங்கே ஆன்சரில் என்ன சிம்பிள் போடணும்? பெரிய நம்பருக்கு முன்னால் இருக்க சிம்பிள் தான். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? -5. அவ்வளோதான். இதுதான் இன்டீஜர்ஸோட அடிஷன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக ஆட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இன்டீஜரோட சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். இதிலே கூட அடிஷனில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அடிஷனோட அடிக்டிவ் இன்வர்ஸ்னா என்ன, அடிக்டிவ் ஐடென்டிட்டினா என்னன்றதை கூட நம்ம பார்த்துக்கலாம். அடிக்டிவ் ஐடென்டிட்டினா என்னென்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பர் கூட ஏதோ ஒரு இன்டீஜரை நம்ம ஆட் பண்ணுறோம், ஆனாலும் அந்த நம்பரோட வேல்யூ மாறக்கூடாது. எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ அடிக்டிவ் ஐடென்டிட்டி, இந்த நம்பரோட ஐடென்டிட்டி மாறாமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு -15 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். நமக்கு ஆன்சர் -15 தான் கிடைக்கணும், ஆனாலும் ஏதோ ஒரு இன்டீஜரை இது கூட ஆட் பண்ணணும். அப்போ எந்த இன்டீஜரை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. 0ங்கிறது இன்டீஜர் தானே. ஸோ இது கூட ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? சேம் அதே நம்பர் தான் கிடைக்கிது. ஸோ அதோட ஐடென்டிட்டி மாறாமல் அப்படியே கிடைக்கிறதுனால இந்த 0ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? அடிட்டிவ் இன் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே,
இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது எனி இன்டீஜர், அதனால் அது ஏன்னு எடுத்துக்கிறோம். அது கூட 0 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஏவே தான் கிடைக்கும். அதே மாதிரி 0 கூட எனி இன்டீஜரை ஆட் பண்ணும்போதும் நமக்கு ஆன்சர் அதே இன்டீஜர் தான் கிடைக்கும். இதுதான் அந்த ஜென்ரல் ஃபார்ம். அவ்வளோதான். நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னென்னு வேணால் பார்த்துக்கலாம். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னென்னா, ஒரு நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -15 எடுத்துக்கலாம். இது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, சிம்பிளை மாற்றி இதே நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ -15 கூட +15 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அப்போது இந்த +15 அப்படிங்கிறது இந்த -15ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகே, அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. ஒரு நம்பர் இருக்குன்னா அதே சேம் நம்பர், இப்போ 5 இருக்குன்னா இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா -5. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஸோ அப்போ ப்ளஸ் அப்படிங்கிற நம்பரோட அடிட்டிவ் இன்வர்ஸ் -5 அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டாச்சு. ஸோ நிறைய லேர்ன் பண்ண போகிறோம். இது இந்த இன்டீஜரோட செகண்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டீஜர்ஸில் 2 நம்பர் எடுத்து அதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.